ஆன்மீக அருளன்பர்கள் அத்துணை பேருக்கும் வாசுகி மனோகரனின் அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து கந்தர் அனுபூதியை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் கந்தர் அனுபூதியினுடைய 16வது பாடலை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையேன் உழலத்தகுமோ வீரா முது சூர்பட வேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே என்பது அந்த பாடல். ஒவ்வொரு பாடலும் அனுபூதியிலே ஆழமான சிந்தனைகளை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அனுபூதியை பாடுகின்ற பொழுது நம்முடைய மனமானது மிகுந்த சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. எதையும் தாங்கக்கூடிய சக்தி, ஆற்றல் நம்மை வந்து சேர்கிறது. அனுபூதி மிகவும் சிறப்புடையது என்பதை நான் பல பதிவுகளிலே உங்களிடம் நான் சொல்லியிருக்கிறேன். நித்திய பாராயணம் செய்பவர்களுக்கு முழுமையான மன நிம்மதியை தரக்கூடியது இந்த அனுபூதி நூல் என்று நாம் பார்க்கிறோம். இதிலே இன்றைக்கு இந்த 16வது பாடலில் அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு என்ன சொல்கிறார் என்று நாம் பார்க்கணும். பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு, பேராசை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்தால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்பதை தெள்ளத் தெளிவாக நாம் அறிந்து கொள்வதற்கு வழிகாட்டுகிறார். ஓரா வினையேன் உழலத்தகுமோ வீரா முது சூர்பட வேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே என்று அழகாக பாடுகிறார். இந்த உலகத்தில் மானுடர்கள் நாம் அத்துணை பேரும் வாழ்கின்றோம். மானுடர்கள் மட்டுமல்ல, படைக்கப்பட்ட ஜீவராசிகளை நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கொண்டாலும் தவிர்க்க முடியாத ஒன்று நோய். எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் தவிர்க்க முடியாமல் நம்மை துரத்தி கொண்டே இருப்பது எது என்று கேட்டால் நோய். நோய் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதிலும் இன்றைய காலகட்டத்தில் நோய் இல்லாத மனுஷனை பார்க்கறதுங்கிறது ரொம்ப அபூர்வமானதாக இருக்கிறது. எது உண்மையாகவே அழியாத செல்வம் என்று காலாகாலமாக நமக்கு போதித்திருக்கிறார்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒரு காலத்தில் செல்வத்தை ஈட்டுவதை காட்டிலும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருடைய மனதிலும் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம நோய்வாய்ப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அளவுக்கு அதிகமாக செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்கின்ற ஆசையினால் இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய உழைப்பு, அதனால் வரக்கூடிய செல்வம், இதெல்லாம் நாம் அனுபவிக்கணும்னு சொன்னால் முதல்ல நோய் இல்லாமல் இருக்கணும். நல்லா ஓடி ஆடி உழைச்சி நிறைய செல்வத்தை சேர்த்து ஒரு பெரிய மாளிகை கட்டி அந்த மாளிகையில் ஒவ்வொரு அறைக்கும் இன்றைக்கி என்ன செய்கிறோம்? ஏசியை போடுறோம். ஒவ்வொரு அறைக்கும் இன்றைக்கி டிவி இருக்குது. முன்னாடிலாம் ஒரு வீட்டில் ஒரு டிவி தான் இருக்கும். இப்போ அறைக்கு அறை டிவி. எந்த அறைக்கு நீங்கள் போனாலும் ஏசியை போட்டுக்கிடலாம். எந்த அறைக்கு நீங்கள் நுழைஞ்சாலும் டிவி அங்கே உட்காந்து பார்க்கலாம். அளவுக்கு அதிகமாக வசதிகளை நாம் பெருக்கி கொண்டே இருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் இருந்து அனுபவிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதான்னு கேட்டால் இல்லை. ஓடி ஓடி உழைக்கிறோம், கை நிறைய காசு சம்பாதிக்கிறோம். அந்த செல்வத்தை வைத்து வீட்டை அழகுபடுத்துகிறோம், ஆடம்பரமாக்குகிறோம், வசதிகளை பெருக்குகிறோம். ஆனால் அதில் இருந்து அனுபவிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. எல்லாம் இருக்குது, ஆனால் எதையுமே அனுபவிப்பதற்கு நேரம் என்பது இல்லை. நாம் இன்னும் போதும் அப்படிங்கிற எண்ணம் வராமல் ஓடி 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 உழைத்து செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒன்றே குறிக்கோளாக இருக்கிறது.
இதனுடைய விளைவு என்ன ஆகிறது? நோய் நம்மை வெகு வேகமாக பற்றி கொள்கிறது. இப்போ நாம் பிறக்கும்போதே சில பேர் நோயோடு தான் பிறக்கிறோம். அதற்கு பிறகு நம்முடைய வாழ்வியல் முறைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பல நோய்களை மேற்கொண்டு கொண்டு வந்து சேர்க்கிறது. மேலும் மேலும் நோயினால் என்ன செய்கிறோம்? பீடிக்கப்படுகிறோம். இந்த நோயிலிருந்து இன்றைக்கி யாரும் என்ன செய்ய முடியல, தப்பிக்கவே முடியல. அதிலும் விதவிதமான நோய்கள், மனிதனுடைய அறிவு புலமைக்கு அப்பாற்பட்டெல்லாம் இன்றைக்கு என்ன வருகிறது? நோய்கள் வருகிறது. மருத்துவம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. நாளுக்கு நாள் மருத்துவம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. ஒரு காலத்தில் உடம்புக்கு சரியில்லைன்னா ஒரு மருத்துவரை போய் பார்ப்போம், அவ்வளவுதான். ஒரு மருத்துவர் வீட்டு பக்கத்தில் இருப்பார். காது வலினாலும் அவர் தான், கண்ணு வலினாலும் அவர் தான், வயிற்று வலினாலும் அவர் தான், கால் வலினாலும் அவர் தான், ஒரே டாக்டர் தான். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. கண்ணுக்கு தனி டாக்டர், காதுக்கு தனி டாக்டர். ஒவ்வொரு மனிதனுடைய உறுப்புகளையும் ஆய்வு செய்து ஒவ்வொரு வகையான மருத்துவர்கள் இன்றைக்கு மருத்துவம் செய்கிறார்கள். இது விஞ்ஞானத்தினுடைய மருத்துவத்துறையினுடைய முன்னேற்றம் என்று ஒரு வகையில் எடுத்துக்கொண்டாலும் கூட, இத்தனை மருத்துவர்கள் இந்த மண்ணிலே புதுவிதமாக மருத்துவத்தை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே சேர்க்கிறார்கள். சிகிச்சை விதவிதமாக இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? ஒட்டுமொத்த பொருள் என்ன? மருத்துவம் வளர்ந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்வதை காட்டிலும், விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதை எடுத்துக்கொள்வதை காட்டிலும், வியாதி பெருகி இருக்கிறது, நோய் பெருகி இருக்கிறது என்றுதானே பொருள். ஒரு ஊரில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்னா அந்த ஊரில் நிறைய நோயாளி இருக்கான்னு அர்த்தம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த வர்ற நோய் முற்றிலும் குணமாகிறதா என்று கேட்டால் அதுவும் இல்லை. இன்றைக்கி வர்ற நோய் ஒரு மாதம் 2 மாதம் மருந்து சாப்பிட்டா தாக்கு பிடிக்குது, பழையபடி வேறு ஒரு நோய் புதுமையாக உருவாகிறது. ஆக ஒட்டு மொத்தமாக இந்த மானுடம் நோயிலிருந்து தப்பிக்கவே முடியல. 1ஆம் தேதி மாத சம்பளம் வாங்குறவன் அரிசி புளி பருப்புக்கு பட்ஜெட் ஒதுக்குறானோ ஒதுக்கலையோ, மாத்திரைக்கும் மருந்துக்கும் ஒரு பெரிய தொகையை பட்ஜெட்டில் ஒதுக்கணும். அதை சாப்பிட்டா தான் இவனால் என்ன செய்ய முடியும்? உயிர் வாழ முடியும். சாப்பிட்டுட்டு தானே மாத்திரை போடணும். ஆனால் நிறைய பேர் சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிடணும், ஆனால் மாத்திரை நிறையா போடணும். அப்படி புது வகையான நோயெல்லாம் இப்போ சொசைட்டியில் இருக்குது. இதிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியுதான்னா இல்லை. நோய் இல்லாத மனிதர்களே இல்லை, அதான் உண்மை. நான் நோய் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன். நான் வலுவாக இருக்கிறேன், நான் நோய் இல்லாமல் இருக்கிறேன், அந்த பாசிட்டிவ் தாட்ஸை நான் பாராட்டுறேன். ஆனால் உண்மையாகவே நோய் இல்லாமல் இருக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. எனக்கெல்லாம் உடம்பில் எந்த நோயும் கிடையாதுங்க. நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காரும்போது எப்பா அப்படின்ட்டு உட்காருவாங்க. ஏதோ ஒரு நோவு இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. இதிலேருந்து எவனும் தப்பிக்க முடியாது. மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கலாம், கோடி கோடியாக பணம் இருக்கலாம், அதனால அவன் வீட்டு கதவை நோய் தட்டாதுன்னெலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவனுக்கும் நோய் வரும். ஏழைக்கும் நோய் உண்டு, பரம ஏழைக்கும் நோய் உண்டு. மிகப்பெரிய செல்வந்தன், கோடீஸ்வரனை, மல்டி மில்லியனர் எவனாக இருந்தாலும் நோயிலிருந்து தப்ப முடியாது. அந்த செல்வம் அந்த நோயிலிருந்து அவனை காப்பாற்றுமா என்று கேட்டால் கூட இல்லை. அதுக்குமே விதி பயன் இருந்தால் தான் அவன் ஓரளவுக்கு சௌகரியம் பெற்று இந்த உலகத்தில் நடமாட முடியும். அதுதான் உண்மை. அதை போல் கல்வி, எவ்வளவோ படிச்சிருக்கோம், அந்த படிப்பை வைத்து எவ்வளவோ சம்பாதிக்கிறோம். அந்த படிப்பை கொண்டு மிகப்பெரிய அறிவாளியாக இந்த உலகத்திலே வலம் வருகிறோம். தன்னுடைய அறிவை, தன்னுடைய ஆற்றலை மற்றவனுக்கு எடுத்து சொல்லி அவனை வழிகாட்டுகிறோம். இவரெல்லாம் எங்களுக்கு முன்மாதிரியானவர், இவரை போல யாரையும் நாங்கள் இந்த உலகத்தில் பார்க்கல, இவருடைய வழிகாட்டுதலால் தான் நாங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு படித்தவர்களை பார்த்து அவர்களை பின்பற்றுபவர்கள் சொல்வதுண்டு. ஆனால் அப்பேற்பட்ட படித்தவன், அறிவாளி, புகழ்பெற்றவன், ஆற்றல் படைத்தவன், அவனையும் நோய் சும்மா விட்டுருமா? அவனையும் நோய் என்ன செய்யும்? துரத்த தான் செய்யும்.
ஆக தன்னுடைய அறிவை கொண்டு நோயிலிருந்து அவன் தப்பிக்க முடியுமா என்று கேட்டால் 90% இல்லை. தன் செல்வத்தை கொண்டு நோயிலிருந்து தப்பிக்க முடியுமா என்று கேட்டால் அதுவும் தற்காலிகம்தான். ஆக நோய் மிக கொடுமையான ஒரு விஷயம். அந்த உலகத்தில் எத்தனை வகையான நோய் இருக்குது. தலைவலி இருக்குது, காது வலி இருக்குது, வாய் வலிக்குது, பல்லு வலிக்குது, நாக்கு வறண்டு போகுது. புதுசாக ஒவ்வொருத்தனும் நோயை நம்மகிட்ட சொல்லும் போதே நமக்கு பயமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் கேள்விப்பட்டதே இல்லையே. ரொம்ப அழகாக அந்த நோய் தீர்ப்பதற்கு, நோய் வந்தவனுக்கு நோயை தீர்க்கக்கூடிய முறையை வள்ளுவம் அழகாக எடுத்துச் சொல்லும். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று ஒரு அழகான ஒரு குறளை வள்ளுவன் சொல்கின்றான். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். முதல்ல நோயை கண்டுபிடிக்கணுமா, இது என்ன நோய் அப்படின்னு முதல்ல என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். நோயை கண்டுபிடிச்ச பிறகு எதனால் இந்த நோய் உங்களுக்கு வந்ததுங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கணுமா வள்ளுவன் சொல்கிறார். உண்மையாகவே மருத்துவம் செய்யக்கூடிய முறை இதுதான். போன உடனே வயிற்று வலிக்குதா, காது வலிக்குதா, தலைக்குள்ள கிர்ன்னு சத்தம் கேட்குதா, போய் ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறது இன்றைய மருத்துவ முறையாக இருக்கிறது. நாமளும் இந்த மருத்துவ முறைதான் சரி என்று அதற்குள்ளாகவே நம்மை ஆட்படுத்தி இருக்கிறோம். வேறு ஏதாவது ஒரு வழி இருந்தால் கூட நம்முடைய மனசு அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா பயமாக இருக்குது. உடனே டாக்டரை பார்க்கணும், டாக்டர் சொல்கிறத கேட்கணும், இல்லைன்னா நோய் முத்தி போயிடும் அப்படிங்கிற பயம் வருது. ஆனால் உண்மையாகவே மருத்துவம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதத்தை வள்ளுவம் அழகாக சொல்கிறது. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். முதல்ல என்ன நோய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அன்றைக்கெல்லாம் பல்ஸ் பார்த்தே அழகாக கண்டுபிடிப்பாங்க. வாதம், பித்தம், ஸ்லேத்தமோ, இந்த மூணினுடைய ஓட்டத்தை வச்சு இவனுக்கு என்ன நோய், இது வாத உடம்பா, இது பித்த உடம்பா, இல்லை இது கபம் நிறைந்த உடம்பான்னு கண்டுபிடிச்சாங்க ஒரு காலத்தில். இன்றைக்கி அந்த வைத்தியத்தெல்லாம் நாம் தேடி போகிறதும் இல்லை. அதை சரியாக கணித்து சொல்லக்கூடியவர்களை நாம் நம்புறதும் இல்லை. அப்படியே நாம் நம்பினாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவன் நம்மளை நம்ப விடுறதில்லை. இவனே பயங்காட்டிடுவான், இதெல்லாம் சரி வராது, நீ எங்கே போகணுமோ அங்கே போமா. முதல்ல என்ன நோய் அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா, அதற்கு பிறகு அந்த நோய் வந்ததற்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். அதற்கு பிறகு அந்த நோயை தீர்ப்பதற்கான சரியான மருந்தை கண்டுபிடிக்கணும். இவனுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரொம்ப அழகாக வள்ளுவம் சொல்கிறது பாருங்கள். நோயை முதல்ல கண்டுபிடிக்கணும், நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும், அதை அறிந்து தான் மருத்துவர்கள் இவனுக்கு மருந்து கொடுக்கணும். அதோடு நிறுத்தலை. அந்த மருந்து, கொடுக்கக்கூடிய மருந்து இந்த உடம்புக்கு தகுதியானதான்னு தெரிந்து மருத்துவம் கொடுக்கணும். சில பேருக்கு ஒரு சின்ன டோஸில் சுகமாயிரும், அப்போ அவனுடைய வியாதி அந்த அளவு தான் அந்த உடம்பில் இருக்குன்னு பொருள். சில பேருக்கு டோசேஜ் அளவுக்கு அதிகமாக தேவைப்படும். ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை போதும், சில பேருக்கு 3 முறையும் வேணும். அப்போது அவனுடைய உடம்புக்கு இந்த மருந்து பொருந்துமா, அந்த உடம்பு இந்த மருந்தை ஏற்றுக்கொள்ளுமா என்று தெரிந்து கொண்டு என்ன செய்யணுமா, மருந்து கொடுக்கணுமா. அப்போந்தான் நோய் சுகமாகும். இது இந்த உடம்புக்கு வரக்கூடிய நோய். இந்த உடம்புக்குள்ளே பல இடத்துல நோய் இருக்குது, அதை பற்றி தான் இப்போ நான் சொன்னேன். ஆனால் இந்த உடம்பே ஒரு நோய் என்று நம்முடைய அருளாளர்கள் சொல்கிறார்கள். உடம்பே ஒரு நோயா. அந்த நோய் என்ன நோய்? அதான் பிறவி பிணி என்கின்ற நோய். உடம்பு ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னு வைங்க, என்ன ஆகும்? அவனுக்கு நோயே வராது. உடம்பு இல்லாமல் எப்படிமா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். உடம்பே உலகத்தில் ஒருத்தனுக்கு இல்லைன்னா அவன் உடம்பெடுத்து இந்த உலகத்துக்கு வரலன்னு பொருள். ஒரு உயிர் மீண்டும் பிறப்பு எடுப்பதற்காக ஒரு உடம்பை தாங்கிக் கொண்டு இந்த லோகத்துக்கு வரலன்னு பொருள். அப்போ உடம்பே இல்லாத ஒரு நிலையை மனிதன் பெற்றால் அதற்கு பேர் பிறவா பெருநிலை.
ஆனால் அந்த பிறவா பெருநிலையை நம்மால் பெற இயலுகிறதா என்று கேட்டால் இல்லை. பிறவி பிணி நம்மை தொடர்ந்து கொண்டே வருகிறது. இந்த பிறவி பிணி நீங்கணும்னா என்ன செய்யணும்? பிறவி நீங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், பேராசையை நீக்கினால் பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம். அப்போ பிறவி பிணியிலிருந்து விடுபட்டால் உடம்பு என்கின்ற ஒன்றே உலகத்தில் இல்லை. உயிர் வாழ்வதற்கு இந்த உடம்பு என்கின்ற ஒரு உபகரணம் தேவை. அப்போ பிறவா பெருநிலையை ஒருவன் எடுத்து விட்டான் என்று சொன்னால், மீண்டும் இந்த மண்ணிலே பிறக்கவில்லை என்று சொன்னால், அந்த உயிர் தங்குவதற்கு உடம்பு தேவைப்படவில்லை. அப்பேற்பட்ட ஒரு நிலை தான் பிறவா பெருநிலை என்று நாம் சொல்கிறோம். அந்த பிறவி நீங்க வேண்டும் என்று சொன்னால் பேராசை நீங்க வேண்டும். வெறும் உடம்பில் வரக்கூடிய நோயை மட்டும் அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லவில்லை. அவர் எந்த பிணியை சொல்கிறார்? பேராசை என்னும் பிணி என்று சொல்கிறார். இந்த உடம்புக்கு வர்ற நோய் கூட கொஞ்சம் மருந்து கொடுத்தா கொஞ்சம் கட்டுப்படும் அந்த நோய். ஆனால் இந்த பேராசை என்று ஒரு நோய் இருக்கிறது பாருங்கள், பேராசை என்று ஒரு பிணி, அது அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தனை விட்டு என்ன செய்யாது, வெளியே போகாது. அது உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொல்லும். உலகத்தில் ரொம்ப கொடுமையானது பேராசை. ஆசையே ரொம்ப கொடுமையானதுங்கிற காரணத்தினால தான் பல பேர் ஆசையை நீங்கள் விட்டால் தான் துன்பத்திலிருந்து வெளியே வரலான்னு வழிகாட்டினாங்க நமக்கு. அதை விட கொடூரமானது எது என்று கேட்டால் பேராசை. நம்ம எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி, எவ்வளவு மந்திரங்கள் சொன்னாலும் சரி, எவ்வளவு நாம் உபதேசம் பண்ணாலும் சரி, இந்த பேராசை என்கின்ற பிணியிலிருந்து ஒருத்தன் விடுபடலைன்னு சொன்னால் அவனுக்கு விமோச்சனம் என்பது இல்லவே இல்லை. இந்த ஆசை என்று ஒன்று இருக்கிறது, பேராசை என்று ஒன்று இருக்கிறது. நான் பல பதிவுகள் அதை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஆசை கூட சில நேரம் சரிப்பா பரவாயில்ல, இது நியாயம்தான் அப்படின்னு நமக்கு தோணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தன் ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறான்னு வைங்க. ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறான், அது ஆசை. அந்த ஆப்பிள் மீது அவனுக்கு இருந்த ஈடுபாடு, அதை எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறான், அது கூட தப்பு இல்லை. ஆனால் அடுத்தவன் பையில் உள்ள ஆப்பிள் எடுத்து தான் அனுபவிக்கணும்னு நினச்சா அதுக்கு பேர் பேராசை. இப்போ எனக்கு உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியத்தை ஒருத்தர் கொடுக்குறாங்க, நான் கை நீட்டி வாங்குறேன்னு வைங்க, அதை வச்சு நான் பல குடும்ப காரியங்களை சாதிப்பேன், அது ஆசை. ஆனால் என் உழைப்புக்கு மிஞ்சிய ஊதியம் எனக்கு யாராவது கொடுத்துட மாட்டாங்களா? அடுத்தவன் சொத்தை நான் அபகரிச்சிட மாட்டேனா? அடுத்தவனுடைய செல்வம் முழுதும் என்ன தேடி வந்துடாதா? அந்த செல்வத்தை அபகரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டால் அது பேராசை. அந்த பேராசைக்கு தான் பெரு நஷ்டம் என்று பேர். நீ ஒன்று சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா கூட அந்த ஆசை இறைவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீயும் சாப்பிட்டு மற்றவனுக்கும் சாப்பிடக்கூடுன்னு நம்முடைய சமயம் சொல்லி கொடுத்துருக்கிறது. ஆனால் பேராசை என்பது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். மனுஷனுக்கு இது ஊனோடு உயிரோடு இப்போ கலந்து போயிருக்கு. இன்றைய கலியுகத்தில் எப்படியெல்லாம் ஆசைப்படுறான். மானத்தை மறைப்பதற்கு மிஞ்சி மிஞ்சி போனால் மாதத்துக்கு 30 நாள் 30 சாரி கூட நம்ம வச்சுக்கிடலாம். ஆனால் 300-400 சாரி வாங்கி அதை அடுக்கி திறந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சில பேருக்கு அது ஒரு மிகப்பெரிய பேராசை. சில பேருக்கு நகை மேலே ரொம்ப ஆசை, அப்போ அளவுக்கு அதிகமான ஆசை. கேட்டால் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அது ஒரு சேமிப்பு தானே அப்படின்னு சொல்கிறோம். சேமிப்புங்கிற பேரில் என்ன செய்வோம், அள்ளி 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 போட்டுட்டு வந்து இல்லாதவன் கண்ணுக்கு நாம் ஒரு உறுத்தலாக காட்சி தருவோம். பேராசை. ஒரு வீடு போதும்னு நினைக்கிறோமா? இல்லை, பேராசை. வீட்டுக்கு மேலே வீடு கட்டணும், மாடிக்கு மேலே மாடி கட்டணும், கோடி கோடியாக சேர்க்கணும். ஆசை 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 அப்படி முத்தி முத்தி புறையோடி போன புண்ணு போல பேராசையாக அது என்ன செய்கிறது, வலுப்பெறுகிறது. அந்த பேராசைக்கு நம்மை இட்டு செல்வது எது என்று கேட்டால் நம்முடைய 5 புலன்களும் தான். கண்ணு, காது, மூக்கு, வாய், இந்த உடம்பு. இந்த 5 புலன்களும் நம்மை இழுத்து கொண்டே செல்லும். அதை என்ன செய்யணும், கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்.
அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைப்பதற்கு என்ன செய்யணும்? இறைவனை மேலோட்டமாக இல்லாமல் ஆழமாக இறைவனை நம்பு. ஆழமாக இறைவனுடைய நாமத்தை சொல். ஆழமாக ஒரு எண்ணத்தை நீ நினைத்துக்கொள். நமக்கு மேலே ஒருத்தன் இருந்து நம்மை வழி நடத்துகிறான், இது நமக்கு போதும். அளவுக்கதிகமாக ஒரு பொருளை ஒருவன் வைத்திருந்தால் கூட அவன் திருடனுக்கு சமமானவன் என்று சொல்கிறார்களே. நாம் எவ்வளவு பொருளை அளவுக்கு அதிகமாக சேர்த்து நாம் வச்சுருக்கோம். நாம் பொருளை சேர்க்க அதற்கு என்ன பொருள் தெரியுமா? இன்னொருவனுக்கு சேர வேண்டியது உன்வசம் இருக்கிறது என்று பொருள். அப்போ இந்த பேராசையால் பல எண்ணங்கள் நமக்குள்ளே வளர்கிறது. அந்த எண்ணங்களுக்கு அழிவே இல்லை என்கின்ற நிலை வருகின்ற பொழுது பிறப்பு இறப்பு இறப்பு பிறப்பு என்கின்ற சுழற்சி மாறி 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 என்ன செய்கிறது? வருகிறது. அதனால தான் ரொம்ப அழகாக பட்டினத்தார் அழகாக பாடுகிறார் பாருங்கள். இந்த பிறவி உனக்கு எதனால் தொடர்கிறது என்று சொன்னால் உன்னுடைய ஆசையால், உன்னுடைய பேராசையால். இன்னும் வேணும் அப்படிங்கிற மன நிறைவு இல்லாத தன்மை பிறவி தொடர்கிறது. அவர் இறைவனை நோக்கி பாடுகிறார். இருப்பையூர் சிவனை நோக்கி அவர் பாடுகிறார். அப்பா, நான் பிறவிக்கு மேலே பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கேனே. நான் ஒவ்வொரு இடங்களாக அலைந்து திரிந்து என்னுடைய கால்களெல்லாம் சலித்து போனதே. என்ன அழகா பாடினார்! மாதா உடல் சலித்தாள். பல பிறவிகள் நான் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். ஒரு தாயினுடைய கர்ப்பத்தை தேர்ந்தெடுத்து இந்த மண்ணுக்கு நான் வந்து சேர்கிறேன். என்னை சுமந்து சுமந்து பல பிறவிகளிலே என்னை சுமந்து மாதா உடல் சலித்தாள். வல்வினையேன் கால் சலித்தேன். என்னுடைய வினைகளை அறுப்பதற்காக நான் ஸ்தலங்கள் தோறும் உன்னை தரிசனம் செய்கிறேன். போகிறதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியல. என் வாழ்க்கையினுடைய முடிவு என்னங்கிறது எனக்கு தெரியல. எது நிறைவான பகுதி, எது ஆரம்பமான பகுதி என்னால் சொல்ல முடியல. ஆக என்னுடைய வினையால் இங்கும் அங்குமாக நான் அலைக்கழிக்கப்பட்டு என்னுடைய கால் சலித்து போனேன். வேதாவும் கை சலித்து விட்டானே. வேதா என்று சொன்னால் யாரு? பிரம்மா. ஒவ்வொரு பிறவியிலையும் என் தலையெழுத்து இதுதான் அவன் எழுதி 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 அவன் கையே சலிச்சு போச்சான். ஒவ்வொரு பிறவியில் என் பிறவி வேறுபட்டதாக இருக்கலாம். அது மானுட பிறவியாக இருக்கலாம், இல்லை விருட்சமாக இருக்கலாம், இல்லை எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனுடைய மூலம் ஒரு தாய். ஒரு விருட்சம் என்று சொன்னால் அதனுடைய கர்ப்பம் எது என்று கேட்டால் விதை. அதைத்தான் இந்த இடத்துல ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார். மாதா உடல் சலித்தாள். பல பிறவிகளில் ஒவ்வொரு கர்ப்பத்தை தேர்ந்தெடுத்து இந்த மண்ணுக்கு வந்தேனே, என்னை சுமந்தவள் உடல் சலித்தாள். வல்வினையேன், வலுவான வினையின் காரணமாகத்தானே எனக்கு இந்த முடிவு. வல்வினையேன் அங்கும் இங்கும் அலக்கழிக்கப்பட்டு கால் சலித்தேன். ஒவ்வொரு பிறவியிலையும் உனக்கு இதுதான் தலையெழுத்துன்னு எழுதி எழுதி என்னை அனுப்பினானே யாரு? பிரம்மா. அவனும் கை சலித்தான். நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னுமோர் அன்னை கருப்பையில் வாராமல் இன்னொரு முறை இன்னொரு தாயினுடைய வயிற்றில் நான் போய் இருந்து இந்த மண்ணுக்கு வராத ஒரு சூழ்நிலையை நீ எனக்கு உருவாக்கு. பிறவாத பெருநிலையை தான். என் ஆசை அழிய வேண்டும் என்கின்ற சூட்சமத்தை உள்வைத்து பட்டினத்தார் என்ன செய்கிறார்? அழகாக பாடுகிறார். இந்த பேராசை தான் உலகத்தில் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். பேராசை என்பது ஒரு கொடிய பிணி. சாதாரண நோய்க்கு மருந்து உண்டு, பேராசைக்கு மருந்து கொடுக்கறதுக்கு இதுவரைக்கும் எந்த மருத்துவனும் இந்த உலகத்தில் இல்லை. தலைவலி காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்க மருத்துவர்கள் இருக்கிறார்கள். பேராசை என்கின்ற பிணிக்கு மருந்து கொடுக்க மருத்துவர்களே இல்லை. காரணம், பேராசை இல்லாத நிலையில் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் இல்லை. அப்போ அந்த பேராசை என்கின்ற பிணியை சாதாரண மருத்துவம் படித்த மருத்துவர்களால் நீக்க முடியாது. எல்லா மருத்துவர்களுக்கும் மேலான மருத்துவனாக விளங்கக்கூடிய பேராசையே இல்லாத ஒருத்தந்தான் அந்த பேராசையை என்ன செய்ய முடியும்? அழிக்க முடியும். பேராசையே இல்லாத ஒருத்தன் தான் என்ன செய்ய முடியும்? பேராசையை அழிக்க முடியும்.
அதனால தான் பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு நான் அதில் அப்படியே சிக்கி கிடக்கிறேன்னா, அந்த பேராசைங்கிற கொடிய பிணி அந்த கிடங்குக்குள்ளே நான் அப்படியே மூழ்கி போய் நான் கிடக்கிறேன். ஓரா வினையேன் உழலத்தகுமோ. ஓரா வினையேன் என்று சொன்னால் என்னுடைய கொடிய வினைகள், போன பிறவியில் நான் செஞ்சது, அதை முழுசாக அனுபவிக்காமல் மீண்டும் மாண்டு ஒரு பிறவியை எடுத்து அந்த வினையினுடைய தொடர்ச்சி இங்கே வந்து இங்கேயும் பல வினைகளை என்னோடு இணைத்து கொண்டு இங்குமங்குமாக அலைகிறேனே. ஓரா வினையே ஞானமில்லாத சிந்தனையால் வரக்கூடிய வினை என்று பெயர், கொடுமையான வினை என்று பெயர். ஓரா வினையேன் உழலத்தகுமோ என்று பாடினார். இப்போ சில பேர்கிட்ட ஏன் ரொம்ப பார்க்குறதுக்கு சோர்வாக இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்கள். அதை ஏன் கேட்குறீங்க? நேற்று கும்பகோணத்துக்கு போயிருந்தேன்னா, கும்பகோணத்துக்கு போயிட்டு ராத்திரி வீட்டுக்கு வரும்போது மணி 2 மணி. அப்புறம் சோர்வு இல்லாமல் எப்படி இருக்கிறது? சரியான தூக்கம் இல்லை. அதனால் ரொம்ப சோர்வாக இருக்குது எனக்கு. எங்கேயாவது ஒரு ஊருக்கு போனால் ஒரு நாள் போயிட்டு வந்தேன்னா ஒரு வாரம் நான் தூங்குவேன், அந்த அளவுக்கு உடம்பு சோர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்பவர்கள் பல பேரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னை பார்த்துலாம் கேட்டிருக்காங்க நிறைய பேர், அம்மா எப்படிம்மா இப்படி சலிக்காமல் நீங்கள் எங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஊரில் இருக்கீங்க, நாளைக்கு இன்னொரு ஊரில் இருக்கீங்க, எப்படி இந்த உடம்பு தாங்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் நாம் என்ன செய்கிறோம்? ஏதோ ஒரு காரணத்துக்காக அலைந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி இந்த ஊருக்கு போகிறோம், நாளைக்கு இன்னொரு ஊருக்கு போகிறோம். இந்த மாதிரி ஊருக்கு போகிற விஷயம் மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுதும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், பிள்ளைகளை கொண்டு கல்லூரியில் சேர்க்கறதுக்கு கல்லூரிக்கு போகிறோம், கல்யாண வீடுங்கிற பேரில் கல்யாண வீட்டுக்கு போகிறோம், திருவிழாக்களுக்கு போகிறோம். போகாத இடமே இல்லை, ஊர் விட்டு ஊர் போகிறோம். வேலைக்காக பிழைப்புக்காக இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகிறோம். பழையபடி அங்கே தொழில் சரியில்லைன்னா அங்கேருந்து இடம்பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். மொத்தத்தில் நாம் அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கோம், அலைந்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் அந்த அலைச்சலை பார்த்து நமக்கு இந்த உலக ரீதியாக ஒரு சலிப்பு இருக்கிறது. எங்கேயும் ஓய்வு பெற்று ஒரு இடத்துல என்னால் உட்கார முடியுதுன்னா இங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே கிடக்கேன், என் உடம்புலாம் இன்னும் கொஞ்ச நாள் தாங்காது அப்படின்னு சொல்கிறோமே. இந்த லௌகீகத்தில் இப்போ நீ தற்காலிகமாக வந்திருக்கிற இந்த உலகத்தில் இங்கேயும் அங்கேயும் அலைபாய்கிறாயே, அதை பெருசாக நாம் பேசுகிறோமே. ஆனால் எத்தனை பிறவிகள் எடுத்து நாம் இன்னும் உழன்று கொண்டே இருக்கிறோம். அதை இன்னைக்காவது நாம் சிந்திச்சிருக்கோமா? இங்கேருந்து கும்பகோணத்துக்கு போகிறது அலைச்சல், இங்கேருந்து சென்னை போகிறது அலைச்சல், ஐயோ கல்யாண வீடு அலைச்சல், ஐயோ பிறந்தநாள் வீட்டுக்கு போகிறது அலைச்சல், ஐயோ வேலைக்காக பஸ் ஏறி இன்னொரு இடத்துக்கு போய் இறங்கி வேலை செய்கிறது அலைச்சல்னு நம்ம நினச்சிருக்கோமே தவிர, எத்தனையோ பிறவிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோமே. பிறக்கிறோம், பழையபடி சாகிறோம், பழையபடி பிறக்கிறோம், பழையபடி சாகிறோம். இந்த சுழற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அலைச்சல் நீங்கணும் அப்படின்னு என்னைக்காவது நாம் நினச்சிருக்கோமா? இந்த அலைக்கழிப்பிலிருந்து எனக்கு ஓய்வு கிடைக்கணும் அப்படின்னு என்னைக்காவது நினச்சிருக்கோமா? அதை நம்ம நினைக்க மாட்டோம். ஏன்னா ஓய்வு கிடைக்கணும்னா நீ பேராசையெல்லாம் சுருட்டி மூட்டை கட்டி ஒரு ஓரமாக போட்டு எரிக்கணும். அது நம்மளால் முடியாத வரைக்கும் இந்த அலைச்சல் என்ன செய்கிறது? தொடர்ந்து கொண்டே இருக்கிறதாக. ஓரா வினையேன் உழலத்தகுமோ. நான் போன பிறவியில் செஞ்ச பாவம் கர்மா அதனுடைய தொடர்ச்சியோடு இந்த பிறவியில் வந்து இங்கேயும் மேற்கொண்டு பல பாவங்களை சேர்த்துக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் நான் அலக்கழித்து கொண்டே இருக்கிறேனே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறேனே என்று பொருள். அதற்கு பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோ. ஞானமில்லாத தன்மையைத்தான் ரொம்ப அழகாக ஓராவினையேன், அந்த வினை மீண்டும் தொடரக்கூடாது, அந்த வினைக்குள்ளே நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்கின்ற ஞானம் வேண்டும் என்று அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு வலியுறுத்துகிறார். ஆக பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோ. அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்க, வீரா முது சூர் பட வேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே. வீரா என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்போ இந்த பேராசங்கிற பிணியில் நான் சிக்கி தவிக்காமல் இருக்கணும், என்னுடைய வினையினுடைய பயன் நான் இங்கேயும் அங்கேயும் அலக்கழிக்கப்படாமல் இருக்கணும்னா நான் ஒருத்தரை தஞ்சம் புகுந்து நான் நிம்மதி பெறணும்.
அந்த வீரன் யார்? ஏன்னா உண்மையாகவே இந்த உலகத்தில் வீரன் யார் என்று கேட்டால் எவன் ஒருவன் பேராசையை அழிக்கிறானோ அவன்தான் வீரன். இந்த உடம்புல பெரிய பராக்கிரமத்தை வச்சுக்கிட்டு கத்தி அருவா அப்படின்னு பெரிய பெரிய ஆயுதங்களை கையில் வச்சுக்கிட்டு எல்லாரோடையும் எதிர்த்து போர் செய்பவனுக்கு பேர் வீரன் அல்ல. உண்மையாகவே வீரன் என்பவன் யாரு? பேராசை என்கின்ற பிணியை அறுத்தெறிபவன் தான் வீரன். அந்த பேராசையை ஏற்படுத்துவது எது? ஐம்புலன்கள். அப்போ அந்த ஐம்புலன்களையும் எவன் ஒருவன் கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறானோ அவன் தான் சிறந்த வீரன். அப்பேற்பட்டவன்கிட்ட போய் நான் இந்த பேராசைங்கிற பிணியை அழிப்பது எப்படின்னு நம்ம ஒரு உபாயம் கேட்டால் அது நியாயம். பேராசையிலே மூழ்கி இருக்கிறவன்கிட்ட போய் அப்போ அந்த பேராசையிலிருந்து நான் விடுபடுறது எப்படின்னு கேட்க முடியுமா? முழு சோம்பேறியாக இருப்பான் ஒருத்தன். அவன்கிட்ட போய் இன்னொருத்தன் நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அது எவ்வளோ பெரிய கேலி கூத்தோ. அதை போல் பேராசையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தன்ட்ட போய் இந்த பேராசையிலிருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுப்பான்னு கேட்க முடியுமா? என்கிட்டையும் நீங்கள் கேட்க முடியாது, உங்ககிட்டையும் நான் கேட்க முடியாது. ஆக பேராசை என்கின்ற நிலையிலிருந்து முற்றிலுமாக தன்னை விடுவித்து இந்த உலகத்தை உய்விக்கக்கூடிய மிகச்சிறந்த வீரன் யார் என்று கேட்டால் எம்பெருமான் முருகன். எவன் இந்த உலகத்திலே வீரன்? முருகன் மட்டுமே வீரன். காரணம், பேராசைகளை அழிக்கக்கூடிய ஐம்புலன்களை கட்டுக்குள் வைக்கக்கூடிய போதனையை இந்த உலகத்திற்கு தருபவனாக முருகப்பெருமான் இருக்கிறார். அதனால தான் அவ்வை ரொம்ப அழகாக உபதேசம் செய்யக்கூடியவள். அவள்கிட்ட போய் கேட்டாங்க, அம்மா எதுமா வீரம் அப்படின்னு அவ்வைகிட்ட கேட்டாங்க. அவள் என்ன அழகாக சொன்னா பாருங்க. ஒன்றாக காண்பதுவே காட்சி. ஒரு காட்சி எப்படி இருக்கணுமா? ஒன்றாக காண்பதுவே காட்சி. புலன் ஐந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம். எந்நாளும் சாவாமல் கற்பதுவே கல்வி. தன்னை பிறர் ஏவாமல் உண்பதுவே ஊன் என்று அழகாக பாடினாள். ஒன்றாக காண்பதுவே காட்சி. வாழ்க்கையில் நன்மை நடந்தாலும் வாழ்க்கையில் தீமை நடந்தாலும் அந்த காட்சியை ஒன்றாகத்தான் பார்க்கணும். ரொம்ப வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமான புகழும் செல்வமும் வந்த உடனே நீ ஆழந்தெரியாமல் தலகால் புரியாமல் ஆடவும் வேண்டாம். வாழ்க்கையில் துன்பம் வருகின்ற பொழுது துவண்டு போகவும் வேண்டாம். ஒன்றாக காண்பதுவே காட்சி. எப்பொழுதுமே பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவ்வை அழகாக சொல்கிறாள். புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம். பஸ்ஸு போயிட்டுருக்கும்போது கீழே இருந்து ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து பஸ்ஸினுடைய கண்ணாடியில் அடித்து பஸ்ஸை உடைக்கிறதுக்கு பேர் வீரம் இல்லை. அரசாங்க சொத்தை தேவையில்லாமல் நாசம் செய்வதற்கு பேர் வீரம் அல்ல. வலியவன் எளியவனை ஓங்கி அடிக்கிறான் பாருங்க, அது வீரம் இல்லை. நல்ல வாத திறமை உள்ள ஒருத்தன்ட்ட பேசவே முடியாத ஒரு சிக்கலான ஒரு அமைதியான ஒரு ஆள் மாட்டிக்கிட்டு திண்டாடுவான் பாருங்க, இவன் பேச்சு திறமையில் அவனை வச்சு வாங்குவான், அது வீரம் அல்ல. எது உண்மையாகவே வீரம்? புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம். கையில் ஆயுதத்தை வச்சுக்கிட்டு உன் வீரத்தை நீ காட்டாத, அதுக்கு பேர் வீரம் இல்லை. சொற்போர் கொண்டு மற்றவனை வீழ்த்த வேண்டும் என்று வீழ்த்தாதே, அதற்கு பேரும் வீரம் அல்ல. ஐம்புலன்களை எவன் ஒருவன் அடக்குகிறானோ அவனே சிறந்த வீரன். ஐம்புலன்களை அடக்குவதற்கு எவன் வழிகாட்டுகிறானோ அவனே உயர்ந்த வீரன். அப்போ இந்த கண்ணால் செய்யக்கூடிய பாவம், நாசியால் செய்யக்கூடிய பாவம், செவிகளால் வாயால் உடம்பால் செய்யக்கூடிய பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வையே. இந்த ஐம்புலன்களையும் நீ அடக்கினால் நீதான் சிறந்த வீரன். புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம். எந்நாளும் சாவாமல் கற்பதுவே கல்வி. செல்வத்துக்கு அழிவு உண்டான்னு கேட்டால் அழிவு உண்டு, ஆனால் கல்விக்கு அழிவு உண்டான்னு கேட்டால் இல்லை. மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தால் கூட அவனுக்கு நல்ல அறிவு இருந்தால் தான் அந்த செல்வத்தை எப்படி பாதுகாக்கணும்னு அவனுக்கு தெரியும். அறிவே இல்லாதவங்க கையில் செல்வம் போய் மாட்டிக்கிட்டுன்னு வைங்க, அது விழலுக்கு இறைத்த நீராக மாறிப்போகும். அப்போது அளவுக்கு அதிகமாக செல்வம் வைத்திருப்பவன் கூட அறிவு இல்லைன்னு சொன்னால், புத்தி இல்லைன்னு சொன்னால், புத்தி கூர்மை இல்லைன்னு சொன்னால்
அவனால் பெரிய சாதனைகளை இந்த உலகத்தில் செய்ய முடியாது. அப்படியே இருந்தாலும் அவன் பெரிய செல்வந்தன்னு எல்லாரும் அவன் கண்ணு முன்னுக்கு கும்பிடு போட்டாலும் அவன் அந்த பக்கம் போன உடனே இந்த பக்கம் நம்மாள் சொல்லுவான், இவனெல்லாம் கையெடுத்து கும்பிடணும்னு நம்ம தலையில் எழுதியிருக்கு பாருங்க முட்டா பயல அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா உலகத்தில். ஆனால் கல்வி என்பது அப்படி இல்லை. இந்த உடம்பே தளர்ந்து போனாலும் சரிதான், ஒரு ஓரத்தில் நடக்க முடியாமல் உட்கார்ந்துருந்துட்டு கூட அவன் அறிவு தீட்சண்யமாக என்ன செய்யும், வேலை செய்யுது. இப்படி செய்யுங்கப்பா சரியாக வரும் அப்படின்னு நியாயமான கல்வியை பெற்றவன் அதை சொல்வான், அது நடக்கும். இந்த உடம்புல நிறைய பராக்கிரமம் இருக்குது, நிறைய சக்தி இருக்கிறது, நிறைய வீரம் இருக்கிறது. எத்தனை வயசு வரைக்கும்? முதுமை நெருங்க நெருங்க அந்த பராக்கிரமம் எல்லாம் அழிந்து போகும். ஆக அழியாமல் இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் கல்வி. ஆனால் அந்த கல்வியை பெற்றவன் செருக்கில்லாமல் இருக்கணுமா, அந்த கல்வியை பெற்றவன் ஆணவம் இல்லாமல் இருக்கணுமா. அப்பேற்பட்ட ஆணவமில்லாத தன்மையை கொண்ட கல்வியாளன் பெற்ற கல்வி சாகா கல்வி என்று அவை சொன்னாள். என்னாலும் சாவாமல் கற்பதுவே கல்வி. வள்ளுவன் இன்னைக்கு நம்ம கூட இல்லை, ஆனால் 1330 குறட்பாக்களை நாம் இன்றைக்கும் கையாளுகிறோம். கம்பன் இன்றைக்கு உயிரோடு இல்லை, ஆனால் அவனுடைய அருமையான அந்த இதிகாசத்தை இன்றைக்கும் நாம் கண்ணாக போற்றுகிறோம். ஆக ஒருவன் எழுதியவன், ஒன்றை உருவாக்கியவன் இல்லை என்று சொன்னாலும் கூட அவன் விட்டு சென்ற அந்த கல்வியினுடைய திண்மை இந்த உலகத்திலே பேசப்படுமே. ஆனால் அது சாவாமல் கற்கக்கூடிய கல்வி. தானும் சொல்லிக் கொடுத்து தலைமுறை தலைமுறைக்கும் அதை பின்பற்றக்கூடிய அளவிற்கு அதில் வலு இருக்கிறது என்று பொருள். தன்னை பிறர் ஏவாமல் உண்பதுவே ஊன். உழைச்சி நாம் சாப்பிடலாமே தவிர ஒருத்தருக்கு அடிமையாக இருந்து அதனால் 1000 கோடி ரூபா கைக்கு வந்தாலும் அது ஒரு ஈனச் செயலுக்கு சமம். ஆக உழைப்பால் நீ உன்னுடைய நிலையை நீ காப்பாற்றிக்கொள். உனக்கு நிகராக நீ நிற்கணுமே தவிர காசு வருதுங்கிறதுக்காக உழைக்காம ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்து அவனுக்கு கும்பிடு போட்டே வாழணுங்கிறத மாதிரி கேவலம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அவ்வை பாடுகிறாள், ஒன்றாக காண்பதுவே காட்சி, புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம், எந்நாளும் சாவாமல் கற்பதுவே கல்வி, தன்னை பிறர் ஏவாமல் உண்பதுவே ஊன். அப்போ உண்மையான வீரன் பேராசைகளை அழிக்கக்கூடிய, ஐம்புலன்களையும் கட்டுக்குள் வைக்கக்கூடிய, உபாயத்தை உபதேசிக்கக்கூடிய முருகனே சிறந்த வீரன். அவனுடைய பாத கமலங்களை இறுக பற்றி கொள்ளுங்கள். அவனை துணையாக நாம் பெறணும். இப்போது ஒருத்தனுக்கு படிப்பறிவு இல்லைன்னு வைங்க, அவன் யாரை தேடி போகணும்? படித்தவனை தேடி போகணும். எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க, ஏன்னா அவனால் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஒருத்தன் நல்ல வீரனாக மாற வேண்டும் என்று நினைக்கிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு வீரனை தேடி போய் தான் பயிற்சி எடுக்க முடியும். உடம்பே இங்கே எங்கே அசைக்க முடியாதவன்கிட்ட போய் மிகப்பெரிய பராக்கிரமத்தை எனக்கு சொல்லிக் கொடுன்னா அவனால் சொல்லிக் கொடுக்க முடியுமா? முடியாது. ஒரு நல்ல பாடுறவனை தேடி போய் எனக்கு பாட்டு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அது நியாயம். பாடவே தெரியாத ஒருத்தன்ட்ட போய் எனக்கு பாட்டு சொல்லி கொடுங்க அப்படின்னா அவனுக்கே பாட தெரியாத அவன் உனக்கு எங்கே பாடத்தை சொல்லி கொடுக்க போகிறான்? பாட்டு கிளாஸ் எப்படி அவனால் எடுக்க முடியும்? அப்போ எதை தேடி செல்கிறோமோ அந்த தேடி செல்பவன் அந்த துறையில் வலுவானவனாக இருக்கணும். அம்மா இப்போ என்கிட்ட அம்மா நானும் உங்களை மாதிரி பேசணும்னு நினைக்கிறேம்மா, பேசுங்கம்மா. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். தினமும் புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும், பொருள் புரிந்து படிக்கணும். தனியாக ஒரு அறையில் கிடந்து பேசி பாருங்கள். அப்புறம் ஒரு 4 பேர் இருக்கிற சபையில் பேசுங்க, அப்புறம் 400 பேர் இருக்கிற சபையில் பேசுங்க, அப்புறம் 4 லட்சம் பேர் இருக்கிற சபையில் பேசக்கூடிய துணிச்சல் வரும்னு ஒரு பேச்சாளன் இன்னொரு பேச்சாளனுக்கு என்ன செய்யணும்? வழிகாட்டணும். அப்போ யாருக்கிட்ட என்ன திறமை இருக்கிறதோ அவனை தேடி போனோம். பூ கட்டி பழகணும்னு நினைக்கிறோம், சாதாரண விஷயம் பெண்களுக்கு. ஆனால் நிறைய பேருக்கு பூ கட்ட தெரியுமான்னா தெரியாது. அப்போ நல்லா பூ கட்டுற ஆள்கிட்ட போய் எனக்கு பூவை கட்டுறதுக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டால் நியாயம். அதை விட்டுட்டு கட்டடத்தை சுத்தியில் வச்சு உடைக்கிறவன்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் பூ கட்ட சொல்லித்தாரீங்களான்னு கேட்டால் அவன் எப்படி கட்டடத்தை 2ஆக உடைப்பானோ அதை மாதிரி தான் பூவும் 2 உடைஞ்சி என்ன செய்யும்? நூலை விட்டு அருந்து கீழே விழும். அப்போ யாருடைய துணையை பெற வேண்டும் என்று ஒரு கணக்கு இருக்கு. அப்போ வீரத்தில் சிறந்தவன் யாரு? முருகப்பெருமான். வீரா முது சூர்பட வேல் எறியும் சூரா என்று அருணகிரிநாத சுவாமிகள் பாடுகிறார். அவன் எப்பேற்பட்ட வீரன்?
சாதாரணமானவனா? 30 முக்கோடி தேவர்களை காப்பாற்றுவதற்காக 66 கோடி பேர்கள் நிறைந்த அந்த சபை தான் அசுரர்களுடைய சபை. அந்த அசுரர்களை பல ஆண்டுகளாக எத்தனையோ அண்டங்களை தன்னகத்தே கொண்டு அரசாட்சி செய்யக்கூடிய சூரபன்மனை அவனுடைய ஆணவத்தினால் எம்பெருமான் முருகன் அழிக்க முற்பட்டான் என்று நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஏன்னா அவனுக்கு பேராசை இல்லாதவனால தான் பேராசை கொண்டவனை முழுமையாக வேரோடு அறுத்து வீச முடியும். அவன் அத்தனை ஆட்சி செய்யக்கூடியவன், சாதாரணமானவன் அவன் அல்ல. 1008 அண்டங்களை தனியாக அரசாட்சி செய்தவன் யாரு? சூரன். அவ்வளவு அரசாட்சி இருந்தோம் இந்த 30 முக்கோடி தேவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய தேவலோகத்தையும் கைப்பற்றணுங்கிற பேராசை வந்த உடனே தேவாதி தேவர்கள் முருகனுடைய பாதத்தை சரணடைந்து மிகச்சிறந்த வீரனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான், ஆசைகளை அறவே அழிக்கக்கூடிய முருகப்பெருமான், பேராசைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய முருகப்பெருமான், பேராசையின் ஒட்டுமொத்த பிம்பமாக இருந்த சூரபன்மனுடைய மார்பை துளைக்கும்படியாக தன்னுடைய சக்தி வாய்ந்த வேலை எறிந்து அவனை என்ன செய்தான்? மருட்கருணை கொண்டு அதன் பிறகு ஆட்கொண்டான் என்று பார்க்கிறோம். அதனால தான் ரொம்ப அழகாக ஓரா வினையேன் உழலத் தகுமோ வீரா முது சூர் படவேல் எரியும். அவன் பல ஆண்டுகளாக உயிரோடு இருக்கிறானா? யாரு? சூரபன்மன். பல ஆண்டுகளாக 1008 அண்டங்களை அரசாட்சி செய்கிறான், தனியாக அரசாட்சி செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ஆயுளை எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை. அத்துணை ஆயுளை கொண்டவன், பழமையானவன் யார்? இந்த சூரன். அதனால தான் முது சூர்பட வேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே என்று பாடுகிறார். இந்த இந்திரனுக்கு விருதாசுரன் என்கின்ற அசுரனை அழிப்பதற்கு இருந்த தைரியம் சூரபன்மனை எதிர்த்து நிற்பதற்கு இல்லை. அப்பேற்பட்ட அந்த நிலையை மாற்றி தேவாதி தேவர்களை காப்பாற்றி அந்த சுரலோகத்தை, அந்த அருமையான தேவலோகத்தை மீண்டும் மீட்டு அவர்கள் கையில் கொடுத்தவன் யார் என்று சொன்னால் எம்பெருமான் முருகன். ஆக பேராசை கொண்டவனை முருகன் ஒரு நாளும் அருள் செய்வது இல்லை. பேராசை என்கின்ற பிணியிலிருந்து நாம் என்ன செய்யணும்? வெளியே வரணும். ஏனென்று சொன்னால் அவன் பேராசை இல்லாதவன், ஐம்புலன்களை அடக்கக்கூடிய ஆற்றலை தருபவன். பேராசைக்கு அஸ்திவாரமாக இருப்பது ஐம்புலன்களுடைய தூண்டுதல். ஆக ஐம்புலன்களை அடக்கி ஆளக்கூடிய சக்தியை இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வீரன் யார் என்று கேட்டால் எம்பெருமான் முருகன். அவனுடைய துணை கொண்டு பேராசை என்கின்ற நிலையை அழித்து பேராசை என்கின்ற கொடிய பிணியிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முருகனுடைய பாதார விந்தங்களை பற்றி கொண்டால் மீண்டும் மீண்டும் இந்த ஆசையினால் தொடரக்கூடிய பிறப்பு இறப்பு சங்கிலிகள் தொடராமல் நாம் நிரந்தரமாக முருகப்பெருமானுடைய பாதகமலங்களிலே நிம்மதியாக நாம் உறைவோம் என்கின்ற செய்தியை அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு வலியுறுத்துகிறாரே. அதனால தான் பேராசையிலிருந்து விடுபட்டு மிகச்சிறந்த வீரனாக இருக்கக்கூடிய முருகனுடைய துணையை பெற்றோம் என்று சொன்னால் பிறப்பு இறப்பு என்கின்ற நிலை இல்லாமல் பிறவா பெருநிலையை நாம் பெற முடியும் என்பதை இந்த அருமையான அனுபூதி பாடலிலே வலியுறுத்துகிறார் அருணகிரிநாத சுவாமிகள். பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையேன் உழலத் தகுமோ வீரா முது சூர் பட வேல் எறியும் சூரா சுரலோக துரந்தரரே என்கின்ற இந்த பாடலை நாம் பாராயணம் செய்கின்ற பொழுதே இனிமேல் இந்த ஐம்புலன்கள் எனக்கு கட்டுப்பட்டு இருக்கும், என்னுடைய பேராசைகளை நான் அழிப்பேன், முருகனை துணையாக பெறுவதற்கு நான் என்னை தயார் செய்வேன் என்கின்ற முழுமூச்சோடு இந்த பாடலை நீங்கள் பாராயணம் செய்யுங்கள்.
அருமையான அனுபூதி பாடலை நீங்கள் கேட்டு பலன் பெறுங்கள். உண்மையாகவே இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவு என்று நீங்கள் நினைத்தால் மட்டுமே இதை நீங்கள் அருமையாக எல்லாருக்கும் அனுப்புங்க. எல்லாரையும் கேட்கும்படியாக செய்யுங்கள். உங்களுடைய விருப்பம் சரியானதாக இருந்தால் அது மற்றவர்களுக்கு போய் சேரட்டும். அருமையான வாசுகி மனோகரன் என்கின்ற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை போன்ற பல ஆன்மீக சிந்தனைகளை கேட்டு பலன் பெறுங்கள். நீங்கள் கேட்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி. மீண்டும் ஒரு அனுபூதி பாடலிலே உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசுகி மனோகரன். நன்றி, வணக்கம்.